ஹே ஆமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம ஜிமினோட ஃபோர்ஸ்டு மேரேஜ் வித் ரூடு மாமா தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பார்ட்டில் ஜிமினோ உங்ககிட்ட காஃபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நகராமல் உங்கள் பின்னாடி அப்படியே நின்றுட்டு அப்படியே உங்களை ஹக் பண்ண நீங்கள் கடுப்பாய் மாமோ அப்படின்னு தள்ளிவிட்டு என்ன பண்ணுறிய அப்படிங்க. அவனும் என்ன பண்ண அப்படின்னு கிட்ட வரான். தள்ளி நில்லுங்க, எதுக்கு இப்போ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கிய? உங்கள் மனசில் மினி அக்கா தானே இருக்காக, அவையில் தானே கல்யாணம் பண்ணிக்க போறிய, அப்புறம் ஏன் கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிறீங்க? இதெல்லாம் நல்லா இல்லை, அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும் அப்படிங்கிறீங்க. பாடுறா, என் பொண்டாட்டிக்கு கோவம்லாம் வருது அப்படிங்க அப்படின்னு நீங்கள் அதிர்த்துன்னு மொழிக்கா. எனக்கு மினி வேணாம், இந்த ஹீரோ தான் வேணும். என்ன சொல்கிறியே அப்படின்னு நீங்கள் மொழிக்கா. அப்படியே உங்களை எழுத்த ஹோல்ட் பண்ணிக்கிறான். என்ன விடுங்க அப்படின்னு நீங்கள் திமிரா. அவனும் சொன்னதுக்கு அது கேட்கல, எனக்கு அந்த மினி வேணாம், என் பொண்டாட்டி ஹீரா தான் வேணும் அப்படின்னு உங்கள் மூக்கோட மூக்கை வச்சு அப்படியே உரசிட்டு அப்படியே உங்களே பார்க்குறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு அப்படின்னு என்ன மாமா பண்ணுறீங்க விடுங்க அப்படின்னு நெறிஞ்சிக்கிட்டே இருக்கீங்க. ஐயோ தள்ளுங்க மாமு அப்படின்னு ஒரு தள்ளு தான். அப்படியே அவன் அப்படின்னு நகர்ந்து நிற்க நீங்கள் அப்படியே முறைச்சிட்டு என்ன மாமோ தப்புக்கு மேலே தப்பு பண்ணிகிட்ருக்கிய. இது நான் தப்பு பண்ணனா அப்படின்னு நான் பார்க்குறான். நான் இன்னும் எதுவுமே பண்ணலேடி அப்படிங்க. மாமோ இதெல்லாம் ரொம்ப தப்பு, ஒரு பொண்ணோட மனசோட விளையாடுறீங்க. நீங்கள் ஒரு பொண்ணு இல்லை 2 பொண்ணையும் போட்டு இப்படி பண்ணிகிட்ருக்கேன். எது ஆமாம், அவைகளுக்கு வாக்கு கொடுத்துருக்கிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு, அவங்களையும் இப்படி விட்டுட்டு ஏன் கூடயும் ஏன் எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணுறீங்க மாமோ, நான் இனி உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போக. பைத்தியம் இது என்ன வளரிட்டு போகுது, பட்டிக்காடு பைத்தியக்காரி, ஏதாவது வளரிட்டு போகாத லூஸ் மாதிரி இங்கே நின்று பேசிடி இங்கடி போகிற அப்படின்னு வர. நீங்கள் கடைன்னு உங்கள் ரூம்குள்ளே போக. ஐயோ இவெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படின்னு பின்னாடியே வந்து ஜிமின் டபார்னு கதவை சாத்தா. நீங்கள் பயந்து போய் நீங்கள் எதுக்குப்பா இங்கே வந்தியா, வந்தது மட்டும் இல்லாமல் கதவை வேறு ஏன் சாத்துறியா அப்படின்னு நீங்கள் பயந்து போய் கேட்க. லூஸு அங்கே தானே பேசிகிட்டு இருந்தோம், நீ தானே கோச்சிக்கிட்டு வந்தா, இப்போ எதுக்கிட்ட பேச மாட்டேன்னு வந்தா அப்படிங்க. மாமோ கதவை தருங்க, இப்படிலாம் பண்ணாதியா, நீங்கள் வெளியே போங்க, நீங்கள் இப்படிலாம் பண்ண நான் ஊருக்கே போயிடுவேன். என்னடி என்னையும் மிரட்டுறியா? மாமோ இப்போ வெளியே போகிறீங்களா இல்லையா? லூஸு என்னோட வீடு, என்னடி என் வீட்டில் நின்றுட்டு என்னையும் வெளியே போக சொல்கிற அப்படின்னு நீங்கள் அப்படியே பார்க்க. இங்கே பாரு, எனக்கு என்ன தெரியலடி பட்டிக்காடு, உன்னை பார்க்க ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்போல்லாம் நீ தாண்டி கண்ணா முன்னா வந்து நிற்கிற, அதனால் எங்கள் மாமா மேலே உனக்கு ரொம்ப லவ்ஸ் இல்லை, அந்த லவ்வோட ரொமான்டிக்காக ஒரு கிஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னதோடு இல்லாமல் அப்படியே உங்களை எடுத்த கிஸ் பண்ணுறான். நீங்களோ செம்ம கடுப்பாகி ஐயோ மாமோ அப்படின்னு பிடிச்ச ஒரு தள்ளு தான் அப்படின்னு ஜிமின் பார்க்க. நான் இங்கே இருக்கிறனால தானே நீங்கள் இப்படிலாம் எல்லாம் மீறி உங்கள் இஷ்டத்துக்கு நடந்துக்கிறீங்க, நான் இனிமேல் இங்கே இருக்கவே மாட்டேன் மாமோ, நான் இப்போயே பெட்டியை கட்டிட்டு ஊர் பக்கம் போகிறேன். எது என்னை விட்டு நீ எங்கடி போவ? எங்கேயோ போகிற யாரையோ கட்டிக்கிற, எப்படியோ வாழ்கிற, உங்களுக்கு என்ன, நான் முதல் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் பெட்டியை எடுத்ததில் ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்கிறீங்க. அவனும் செம்ம கடுப்பில் அப்படின்னு கத்தா அப்படின்னு கொஞ்சம் பயந்துடுறீங்க. அப்புறம் அவனே டென்ஷன் பண்ணுறான் அப்படின்ட்டு பட்டிக்காடு பைத்தியக்காரி என்ன கொஞ்சம் விட்டால் ஓவராக பண்ணுற பாரு, சும்மா தேவையில்லாமல் அத்தையே சொல்லிட்டு இருக்காத, எவன் கூடையாது போவாலாமா, எவன் கூடையாது, எனக்கு அப்படி சொல்கிறத கூட கேட்க முடியலடி, என்னால் ஒரு பேச்சு கூட உன்னை யாரோடையும் சேர்த்து வச்சு பார்க்க முடியல, நான் எப்படி துவைச்சிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடானா சும்மா அவன் கூட போகிறேன் இவன் கூட போகிறான்ட்டு எதையாவது வளரிக்கிட்டு பாரு, பேச்சுக்கு கூட நீ எவன் கூடையாவது போகிறேன்னு சொல்லிப்பாரு, பல்ல உடச்சி கையில் கொடுத்துருவேன். எனக்காக பிறந்தவன் நீ தான், உனக்காக பிறந்தவன் நான் தான், எனக்கு நீ உனக்கு நான், நமக்கு நடுவில் இனி யாரும் வரவும் கூடாது, வரவும் விட மாட்டேன், புரிஞ்சதா? ஏன் மாமோ ஏன் உங்களுக்கு மட்டும் ஒரு பொண்ணு உங்கள் கூட இருக்கலாம், ஆனால் எனக்கு மட்டும் எந்த பையனும் என்னோடய வாழ்க்கையில் வரவே கூடாதா? ஏன் நீங்கள் மட்டும்தான் ஆமாலையா? இங்கே எத்தனையோ பேர் இருக்காங்க, யாரோ ஒருத்தர் எனக்கு வாழ்க்கை தர மாட்டாங்களா என்ன? செம்ம கடுப்பாய் ராஜமன் ஹீரா அப்படின்னு ஒரு கற்று தான். அப்படியே நீங்கள் அப்பயும் அசராமல் அப்படியே அவனே பார்த்துட்ருக்கீங்க. இங்கே பாரு, மறுபடியும் எதையாவது பேசி என்னை வெறி ஏற்றாத, இப்படி பேசாத, எனக்கு எரிச்சலாக ஆகுது. ஏன் மாமோ நீங்கள் மட்டும் விவாகரத்தை வாங்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பொண்ணோட உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சிக்கும் போது நான் மட்டும் உங்களையே நினச்சிட்டு சன்னியாசமாக
சன்னியாசமாக போகிறேன், இல்லை சன்னியாசி ஆகணும்னு நினைக்கிறீங்களா? ஏன் இப்படி நினைக்கிறீங்க? நான் அப்படி இருக்க விரும்பலை. எனக்கு விவாகரத்து கொடுத்ததும் நான் என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன். முதல்ல நீங்களும் அதானே சொன்னீங்க, எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை அமைச்சு தரேன்னு. இப்போ ஏன் மாற்றி மாற்றி பேசுகிறீங்க மாமு? ஏய் இங்கே பார், எனக்கு டிவோர்ஸ்லாம் ஒன்றும் தேவையில்லை. எனக்கு டிவோர்ஸ்லாம் வேணாம். உன்கிட்ட இருந்து நான் அதை கேட்கவும் இல்லை. இனி நமக்குள்ளே அந்த மாதிரி பேச்சே வேணாம். நீ என் கூட இரு, என் பக்கத்தில் இரு. உன்னை நான் என் பக்கத்தில் வச்சு ராணி மாதிரி பார்த்துக்கணும் ஆசைப்பட்றேன்டி. உனக்கு ஏன்டி அது புரியவே மாட்டேங்குது? லூசு மாதிரி வளர்கிட்டே இருக்கா. நான் சொல்கிறது முதல் புரிஞ்சுக்கோடி. என்னை டார்ச்சர் பண்ணாதடி அப்படிங்கிறான். சும்மா சும்மா போய் சொல்லாதீங்க மாமோ, எனக்கு நல்லா தெரியும் உங்களோட எதிர்பார்ப்பெல்லாம் அந்த மினி அக்கா தான், நான் கிடையாது. இப்போ நீங்கள் இப்படி மாற்றி மாற்றி பேச காரணமாக எனக்கு தெரியும். அப்படி என்ன மேடம் அந்த கண்டுபிடிப்பை சொல்லுங்களேன் பார்ப்போம் அப்படிங்கிறான். நீங்களும் உங்களுக்கு நான் வேணுமா இல்லை என் உடம்பு வேணுமா? உங்களுக்கு தேவையெல்லாம் அதானே, அதுக்கு தானே இப்போ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு பயந்துகிட்டே பேசினாலும் இந்த கோவப்பட்டு வெளியில் போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேச அவனும் அசால்ட்டாக ஆமாம் வேணும் தரியா அப்படின்னு கிட்ட வரான். அப்படின்னு கொஞ்சம் பயம் வருது உங்களுக்கு. அப்படி நீங்கள் பின்னாடி போக ஜிமின் அப்படியே என்னடி சொத்தத்தையே காணோம்? ஆமாம் எனக்கு அதான் வேணும் சரியா? உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா மாமோ? கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லையா மாமோ? எனக்கு எதுக்குடி குற்ற உணர்ச்சி? நான் என்ன அவனோட பொண்டாட்டியோவா கூப்பிட்றேன்? என் பொண்டாட்டி கூட தானடி. அதுக்கு எதுக்குடி எனக்கு குற்ற உணர்ச்சி அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க? அது மட்டும் இல்லாமல் உனக்கும் என்ன பிடிக்கும், எனக்கும் உன்னை பிடிக்கும். அப்புறம் இதில் நான் சங்கடப்பட என்னடி இருக்குது? என் பொண்டாட்டி நீ அப்படின்னு உங்கள் கையை பிடிக்க நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஹே புரிஞ்சுக்கோடி. முதல்ல நான் தான் அவனை புரிஞ்சுக்கவே இல்லை. இப்போ தாண்டி உன்னை பார்க்க தான் உன்னோட காதல் எனக்கு புரிஞ்சுது. இப்போ தான் நான் உன் மேலே வச்சுருக்க காதல் எனக்கு புரியுது. நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன்டி. நம்ம 2 பேரும் சேர்ந்து நிறைய காதலிக்கலாம், நிறைய குழந்தை பெற்றுக்கலாம். நீ நானும் 100 வருஷம் சந்தோஷமாக வாழலாண்டி. எனக்கு அது வேணும்டி குட்டிமா, ப்ளீஸ் டி புரிஞ்சுக்கோடி. நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் இல்லைன்னு சொல்லலை. அப்போது அப்படி பூசத்தனமாக எனக்கே புரியாமல் நடந்துக்கிட்டேன்டி. இப்போ புரிஞ்சுக்கிட்டேன்டி. என் முழு காதல் உனக்கு மட்டும் தாண்டி, அதில் எவ்வளோ குறுக்க வர விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சொல்லிகிட்டு இருக்கா. நீங்களும் அவன் சொன்னதெல்லாம் கேட்டு அப்படியே மெய்மாறந்து கொஞ்சம் நேரம் ஹேன்னு பார்க்குறீங்க. ஏன்னா இதெல்லாம் தவம் மாதிரி நீங்கள் தவம் இருந்தது இப்போது அது கிடைக்கும் போது, பட் அந்த வரத்தை அடையிறதுக்கு தான் உங்களுக்கு மனசே வரல. உங்களுக்கும் இதெல்லாம் கேட்க நல்லா இருக்குது. இதெல்லாம் கல்யாணம் ஆனதுமே சொல்லி தான் நல்லா இருந்திருக்குமே மாமு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பிகாஸ் நீங்கள் மினிக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் கண்ணு முன்னாடி வருது. மினியக்காவுக்கு நான் த்ரோ பண்ண மாட்டேன் அப்படின்னு தான் மனசு துடிக்குது. டக்குன்னு நீங்கள் சுயனனுக்கு அந்த மாதிரி அவனை பிடிச்ச தள்ள அப்படின்னு அவன் பார்க்குறான். எனக்கு நீங்கள் வேணாமாமோ? எதை நான் வேணாமா? ஆமாம் நீங்கள் எனக்கு வேணாமாமோ, எனக்கு விவாகரத்து கொடுங்க. நான் இங்கேருந்து போகிறேன், நான் இங்கே இருக்க மாட்டேன். என்னடி ரொம்ப ஊராக போகிற? விவாகரத்து வாங்கிட்டு மேடம் எங்கே போவீங்களா? எங்கேயோ போகிறேன். என்னை விட்டு? ஆமாம் உங்களை விட்டு நான் போகிறேன். என்ன பிடிக்கல என்னை விட்டு போகிற? அப்போ யாரை பிடிக்குமா? யார் கூட போகிற அப்படின்னு செம்மகான்னு அவன் கேட்க, யாரையும் பிடிக்கும், யாரையும் கட்டிக்குவேன். உங்களுக்கு என்ன? நீங்கள் தான் என்ன வேணான்னு சொன்னீங்கல்ல, இப்போ இதுக்கு வந்து இப்படி வலிய உயிரை எடுக்கிறீங்க. எது நான் உயிரை எடுக்கிறேன்னா? ஆமாம் பிடிக்கலன்னு சொன்னால் விட்டுற வேண்டியதானே. என்ன பிடிக்காது இப்போ வேறு யார்கிட்ட பிடிக்கும் அப்படின்னு அவனுக்கு செம்ம கோவம் வருது. யாரை வேணாலும் பிடிக்கும். ஏன் அன்னைக்கு அவைய பேர் என்னமோ சொன்னீங்களே கிளிக்கூண்டு, இதுவே சொல்ல தரல இதில் இது வேறு அப்படின்ட்டு அவன் முறைக்க கிளைண்ட் அவங்க பையன் என்ன ஒத்து பார்த்து என்னென்னமோ சொன்னார், பெட்டின்லாம் சொன்னார். இப்போ இதுக்கிட்டே அவனை பற்றி பேசுகிற? அவரை கூட அப்படின்னு சொல்லி வாயமில்ல செம்மகான்ல சும்மா அப்படியே அவங்கள பெட்டில் தள்ளி அவன் அப்படியே மேலே விழுக மாமா அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. அவனும் என்னடி சொன்ன அப்படின்னு செம்ம காண்டில் கேட்குறான். நீங்களும் பயந்து போய் அது அது உங்களை அப்படின்னு சொல்லி முடிக்கலை. அப்படியே இழுத்து பயங்கரமான கிஸ்ஸு உங்கள் லிப்பில் 2 கையும் அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே லிப்பில் பயங்கரமாக கிஸ் பண்ணுறான். அது பயங்கரம் லவ்வாலாம் இல்லை, பயங்கரமாக இருக்குது. ஃபோர்ஸாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அவ்வளோ கோவம் அதெல்லாம் அப்படியே அவங்க லிப்பில் தான் கட்டுறான். அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டவங்கள மறுபடியும் அதே கேள்வி என்னடி சொன்ன அப்படின்னு மறுபடியும் நீங்கள்
அவங்கள அப்படின்னு சொல்லி முடிக்கலாம். மறுபடியும் அதே லிப் கிஸ் இன்னும் பயங்கரமாக இருக்குது. அப்படியே செம்மையாக கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்படியே உங்கள் லிப்பை பைட் பண்ணுற அளவுக்கு கிஸ் பண்ணி அப்படியே உங்களுக்கு வலிக்கவே செய்யுது. அப்படின்னு தள்ளி ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு அவங்க லிப்ஸை அப்படியே தொடச்சிக்கிட்டே நீங்கள் சிமினு பார்த்து முறைக்க சிமினோ பிடிக்கலையா, எனக்கு கூட தான் பிடிக்கலை, இந்த சாரீ ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, எடுத்துடலாமா அப்படிங்கிறான். நீங்களோ இல்லை மாமா ஏதோ சொல்ல வரீங்க, பட் சொல்ல விடாமல் அவன் சாரியை அப்படியே உருவேன். நீங்கள் பாய்ந்து போய் ஐயோ ஐயோ மாமா வேணாம் வேணாம், நான் என்ன அப்படிலாம் பேச மாட்டேன், ப்ளீஸ் மாமு அப்படி பண்ணாதியே மாமு அப்படிங்கிறீங்க. நீங்கள் அப்படியே கெஞ்ச அவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. கட்டணும் பொண்டாட்டியை ரேப் பண்ணுற அளவுக்கு பண்ணி விட்டாலே அப்படிங்கிற மாதிரி அவனோ சரி ஒன்றும் பண்ணலை அப்படின்ட்டு சரி அப்படியே சரி பண்ணி விடுறான். நீங்கள் அப்படியே அழுகாது குறையா அவனையும் பார்த்துட்ருக்கீங்க. ஜிமினோ உங்கள் மேலேருந்து நகரவே இல்லை. அப்படியே உங்களே பார்த்துட்டு எங்கே பாருகிறா, இந்த ஜென்மத்தில் நீ தாண்டி என் பொண்டாட்டி, நான் தான் உன் புருஷன், இதை நம்மளை படைச்ச அந்த இறைவனால் கூட மாற்ற முடியாது, புரிஞ்சதா? சும்மா என்னை பிடிக்கல வாழ மாட்டேன், நீ வேணாம், அவனை பிடிச்சிருக்க இவனை பிடிச்சிருக்க அவன் இவன் அது இது எதையாவது வளரிக்கிட்டு இருந்த என் முன்னாடி இன்னொரு தடவை இப்படி பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன், மிருகமாக மாறிடுவேன். என்னமோ தெரில, உன் மேலே முழு காதல் பைத்தியம் முத்தி போய் தெரிஞ்சிட்ருக்கேன், என்னை முழு மிருகமாக மாற்றிடாத, அப்படி நான் மாறினேன்னா சேதாரம் உனக்கு தான், ஜாக்கிரதை அப்படின்ட்டு நகர போயிட்டு டக்குன்னு திரும்ப அப்படின்னு நீங்கள் பயப்படுங்க. அப்புறம் ஐ லவ் யூடி பட்டிக்காடு அப்படின்னு அப்படியே உங்கள் நெத்தியில் அப்படின்னு கிஸ் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் இன்னும் ஆச்சரியத்தில் இருக்கீங்க. மாமா உன்னை இனிமேல் கதற சி திணற உன்னை லவ் பண்ண போகிறேன், உன் காதலில் உன்னை திக்குமுக்காட வைக்க போகிறேன், இனிதான் நீ பார்க்க போகிற மாமாவோட அன்கண்டிஷ்னல் லவ்வை, ஓகேவா? அதுக்கெல்லாம் தயாராகிரு, ஓகே வாடி பட்டுக்கடி பேபி அப்படின்னு அப்படியே கண்ணத்தில் தட்டிட்டு அவன் பாட்டுக்கு எழுந்து போக அன்றைக்கா பேன்னு போகிற அவனையும் பார்த்துட்டு மெதுவாக எழுந்து உங்கள் ட்ரெஸ்ஸை சரி பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்போ அழுகிறதா சிரிக்கிறதா தெரியாத மனநிலை இருக்கீங்க. ஏன்னா இத்தனை வருஷமாக எதிர்பார்த்தது தான் ஜிமினுக்கு உங்களுக்கு பிடிக்கணும் அப்படிங்கிறதா உங்களோட எதிர்பார்ப்பே. பட் ஜிமினுக்கு இப்போ உங்களை பிடிச்சிருக்கு, பட் உங்களால் தான் அதை இப்போ ஏற்றுக்க முடியாத மனநிலை இருக்கீங்க. நம்ம பண்ணுறது சரியா தப்பா, மாமா இப்படி சொல்லிட்டு போகிறாரு, நான் என்ன பண்ணுறது, நம்ம இனியாக்காவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியம், அவைய பாவம், நாம் அப்படி பண்ணக்கூடாது, இப்போ நான் என்ன பண்ணுறது, மாமாவும் பாவம், என் மேலே இவருக்கு எப்போ இல்லை இப்படி ஒரு காதல், எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு பயங்கர குழப்பத்தில் இருக்கீங்க. இங்கே சாராவோ அப்படியே தயாக்கு முன்னாடி நகத்தை கடிச்சு துப்பிக்கிட்டு அவனை அப்படியே முறைச்சி பார்த்த மாதிரி இருக்க. என்ன அப்படிங்கிறான், நான் வந்தது கூட பார்க்காம அப்படி என்ன உங்களுக்கு வேலை, ஒர்க்கில் இருக்கும்போது தெரிலையா அப்படிங்கிறான். கொஞ்சம் ஹார்ஸாக பேசுகிற மாதிரி இருக்குது. அவனும் பல ப்ரெஷர், ஸோ மீட்டிங் அது இதுன்னு இருக்கான். ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் வேறு அந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்டதோடு சரி, அதுக்கப்புறம் இன்னும் அதை பற்றி எதுவும் பண்ணல. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசனையில் அவன் இருக்கா. இங்கே சாரா போய் அவன்கிட்ட பேசணும்னு நினச்சி ஆசையாக போனவ இவனும் மூஞ்சி கொடுத்து பேசாமல் ஏதோ வேலையிலே மூழ்கியிருக்கா. அவள் ஒரு மாதிரி ஆயிடுது அவளுக்கு. அவள் அப்படியே அழுகாத குறையாக நின்றுட்டுருக்கா. இப்போ என்ன அப்படிங்கிறான். அவன் அப்படி பேசினதுல அவளுக்கு ஒரு மாதிரி நீங்கள் அப்போது என்ன லவ் பண்ணலையா அப்படின்னு பயந்து கேட்குறா. தயங்கோ நீ குழந்தடி, உன்னை போய் எப்படி லவ் பண்ண முடியும், நான் சும்மா ஃப்ரெண்ட்லியாக தான் உன்கிட்ட பழகினேன். தயாங் பி சீரியஸ், நான் சீரியஸாக போய் பேசிகிட்ருக்கேன், விளையாடாதீங்க. நீங்கள் போய் என்கிட்ட பேசினது பழகுனது அன்றைக்கி டெரஸில் வச்சு கிஸ் பண்ணது, அப்போ அதெல்லாம் பொய்யா, அப்போ அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு அழுகாத குறையா அப்படியே கேட்டுட்ருக்கா. அவளுக்கு கண்ண டியர்ஸ் வரவே ஆரம்பிச்சிடுது. அப்படியே தேங்கும். இப்போ எதுக்கு நீ அழுதுட்ருக்க, இங்கே பார், நான் உன்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக தான் பழகினேன். ஆக்சுவலி நான் எல்லாருக்கிட்டையும் இப்படி தான் ஜாலியாக பேசுவேன் பழகுவேன். அன்னைக்கு உனக்கு கிஸ் பண்ணது அதான் அப்போவே சொன்னேன், அது ஒரு எமர்ஜென்சி மருத்துவ முத்தம், அதை போய் தப்பா அப்படின்னு சொல்ல அவ்வளோதான். இங்கே சாரா உடச்சி போயிடுறா. என் லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சு. நான் எதுவுமே பண்ணலையடி அப்படின்னு கிட்ட வர, அதை கிஸ் பண்ணிங்கல்ல, கிஸ்தெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை, அப்போ எல்லார்கிட்டையும் அப்படி தான் ஆப்வியஸ்லி அப்படிங்கிறான். அவன் நெஞ்சிலே குத்தி உன்னை போய் நல்லவன் நம்பினே, அப்போவே எங்கள் அம்மா சொன்னிச்சு
அங்கெல்லாம் போகாத, நல்லவங்களே கிடையாது, பட்டணத்துலவங்களாம் ஏமாற்றிடுவாங்கன்னு நான் தான் நம்பி ஏமாந்துட்டேன். படிச்சிருக்கேன், அறிவோடு இருப்பேன், நீங்கள் வந்த கடைசியில் என்னை ஏமாற்றிட்டீங்கள்ல. இந்த ஏமாத்துறேண்ணா என்னடி, என்னமோ நான் எதோ பண்ணி கைவிட்ட மாதிரி பேசிகிட்டு இருக்க, அப்படி எதுவும் நடக்கலையே அப்படின்னு அப்படியே வயிற்றில் கை வைக்க சி அப்படின்னு தட்டி விடுறா. அவனுக்கு சிரிப்பு தான் அடக்கிட்டு, ஹே நான் உனக்கு ஒன்றுமே பண்ணலடி, அன்றைக்கி ஒரு எமர்ஜென்சிக்காக கிஸ் பண்ணேன், அப்போது அந்த இடத்துல யாரும் இருந்தாலும் பண்ணியிருப்பீங்களா? அப்போ 60 வயசு கிளவி இருந்தாலும் பண்ணியிருப்பீங்களா? ஐயா பொக்கவாய், பட் இருந்தாலும் ஒரு எமர்ஜென்சிலாம் பண்ணி தானே. சி ஒன்றை போய் நல்லவன் நினச்சப்பாரு, என்னை ஏமாத்திரு அப்படின்னு அழுதது அவளுக்கு அப்படி வீசிங் வருது. ஐயோ சாரா சாரா ப்ளீஸ் காம் டவுன் அப்படின்னு அவன் தட்டுறான். என்ன அப்படின்னு அவளுக்கு பேச்சே வரல, அப்படியே மூச்சு எடுக்க ஆரம்பிக்குது. அவனுக்கோ ஐயோ அவகிட்ட போய் நம்ம விளையாண்ட தப்பு அப்படின்னு தலையில அடிச்சுட்டு, சாரிடி சும்மா விளையாண்டடி, இல்லடி நிஜமாவே உயிரி நீ தாண்டி உன்னை போய் அப்படின்ட்டு அன்னைக்கு பண்ண மாதிரியே சாரா வெளுக்க அவளை கிஸ் பண்ண விடாமல் அப்படின்னு மூஞ்சை திருப்புறா. ப்ளீஸ் இன்ஹீலர் வேறு நீ கொண்டு வரல போல், சித்திரவாடி, அப்புறம் நானும் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு அப்படியே இழுத்தவளை இப்போ அப்படியே பயங்கரமாக கிஸ் பண்ணுறான். 2 பேரும் அப்படியே அந்த கிஸ்ஸை ரொம்ப நேரம் பண்ணுறாங்க. மூச்சு திணறனா கிஸ் எல்லாம் மாறிப்பீங்க, எனக்கே தெரிலப்பா. ஒரு வழியாக கொஞ்ச நேரத்தில் அவள் ஒரு சீரான மூச்சு விட ஆரம்பிக்கும். அப்பா இப்போ உனக்கு ஒன்றும் இல்லையே, இப்போ இதையும் அந்த மருத்துவ முத்தத்தில் சேர்த்துருவீங்களோ அப்படின்னு அவள் கேட்குறா. அது அப்படின்னு அவன் யோசிக்க, அப்படியே அவன் முறைக்க, சும்மாடி உன்கிட்ட சும்மா விளையாண்ட, எனக்கு டென்ஷன்மா, வேறு ஒன்றும் இல்லை, உன் சிஸ்டர் தான், இந்த பேர் நம்மளோட காம்படிஷன் வேறு அடுத்த லெவல் போகணும், இன்னும் உன் சிஸ்டருக்கு ஓகேவே சொல்ல மாட்டேங்கிறாங்க, அதை தான் நினச்சி கொஞ்சம் ப்ரெஷர், மற்றபடி ஒன்றும் இல்லை, அதனால தான் உன்னை பார்க்க முடியல, பேச முடியல, சாரி அப்படிங்கிறான். அப்படின்னு திரும்பி உட்காந்துக்கிறா. சாரிடி சும்மா விளையாண்டா, அதுக்கு போய் என்னெல்லாம் சொல்லி அழுகிற, ஒரு கிஸ்ஸுக்கே இப்படி அழுகிறியே, நான் மேட்ரு முடிச்சிருந்தா செத்துருப்பேன். என்ன பேசுகிற, என்ன நீங்கள் பாட்டுக்கு எதையாவது பண்ணிட்டு போயிட்டா அப்புறம் இந்த உடம்பை இன்னொருத்தர் வந்து தொடர்றதுக்கு அனுமதி பண்ணி நினச்சிங்களா? செத்து தான் போவேனே தவிர யாருக்கும். இங்கே பாரு, நல்லா பேசாத, இங்கே பாரு, அது என்ன இந்தியா, அது தமிழ்நாட்டில் மட்டும் இப்படி இருக்கீங்க, ஒருத்த தொட்டா அவனோட இருப்பான். இப்போல்லாம் எவ்வளோ நாடு முன்னேறிச்சிடி, அதுலேயும் இப்போல்லாம் பெண்கள் அதெல்லாம் ஒரு விஷயமாகவே எடுத்துக்கிறதில்ல. கற்பே போனாலும் எவனாவது ரேப்பே பண்ணாலும் தூக்கி தூரப்பட்டு அவங்க வாழ்க்கையை வாழல, நீடி இதுக்கு போய் இவ்வளோ, அவங்க எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம், அது ஏதாவது தெருநாய் கடித்த மாதிரி நடந்து மறக்கிறதுக்கு, அது பிடிக்காதவன் தொட்டதா பரவாயில்ல, பிடிச்சவன் தொட்டதை எப்படி மறக்க முடியும்? ஐயோ பேபிமா ஐம் சாரி, சும்மா தாண்டி அப்படின்னு அப்படியே தயாங்க அவளை எடுத்து மடியில் உட்கார வச்சுக்கிட்டு அப்படியே அவள் கன்னத்தில் அப்படின்னு கிஸ் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கழுத்தில் அப்படின்னு கிஸ் பண்ணுறான். அப்படின்னு அவள் சினுங்க அப்படியே அவன் கை கொஞ்சம் கொஞ்சமாக அவள் ஹிப்பை அப்படியே ஹோல்ட் பண்ண 2 பேரும் மெய் மறந்து அப்படியே இருக்காங்க. அவனும் கொஞ்சம் கொஞ்சமாக அவள் லிப்பில் கிஸ் பண்ணிக்கிட்டே அவளோட அப்படியே வந்துட்டு ஆஃப் சாரி தான் கட்டியிருக்கா, ஸோ சாலை அப்படியே ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறான். அப்போ அவள் டக்குன்னு கை பிடிக்க அவனும் சிரிச்சிட்டு சும்மாடி அப்படிங்கிறான், அல்லாட்டாராக இருக்கு அப்படிங்க அப்படியே முறைக்கிறான். மேரேஜுக்கு அப்புறம் அப்படிங்கிறா, தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சுட்டு உள்ளே வரலாமா, ரொமான்ஸ் எல்லாம் முடிஞ்சா அப்படின்னு கயிறு ஆகிட்டு பார்க்க, வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்போ பக்கத்தில் அப்படியே சாரா உட்கார வச்சு அவங்க 3 பேரும் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே அவங்கள்ட்ட பேசிட்டு வந்த ஜிமினோ அப்படியே பால்கனி சைடு வந்து நின்றுட்டு ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்கான். அவனை அப்படியே பார்த்துட்டு மினியோ இவன் இங்கே நின்று என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ட்டு ஒரு வேளை 2 பேத்துக்கும் சண்டை வந்திருக்குமோ, அவள் வேற அங்கே பார்த்துட்டு ஓடி வந்தா. இப்போ இவன் லவ்வாக சொல்லியிருந்தாலும் அவள் அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டான். எனக்கா அப்போ வைக்க பார்க்குறீங்க, உனக்கு வச்சேன்னா ரிப்பீட்டு இருடா இன்னும் ஃபயர் பண்ணி விடுறேன் அப்படின்ட்டு மினி மனசுக்குள்ளே நினச்சிட்டு அப்படியே வந்து சிமன் அப்படின்னு நிற்கிறா. உனக்கு ஒரு வாட்டி சொன்னால் புரியாது, உன்கிட்ட அங்கேயே கட் அண்ட் ரைட்டாக கிளியராக சொல்லிட்டேன்ல. என்ன சிமன் இவ்வளோ நாள் என்னை லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி இப்படின்னு என் மனசுலேயும் பல ஆசைகளை ஏற்றிட்டு இப்போது நீங்கள் உங்களுக்கு ஒருத்தர் கிடச்சிட்டான்னு என்னை கை கழுவி விட்டுட்டு போகிறது எந்த விதத்தில் நியாயம்? இல்லை எனக்கு ஒன்றுமே புரியல. அந்த பட்டுக்காடு எந்த விதத்தில் என்னை விட உயர்ந்தவ, அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவளுக்கு இன்னொருத்தனை அப்படின்னு சொல்லி முடியலை. கன்னத்தில் ஓங்கி வர்ற மைண்ட் யுவர் வேர்ட்ஸ்,
நீ முன்னாடியிலேருந்து உன் லிமிட்டை க்ராஸ் பண்ணிகிட்ருக்க. உனக்கு இது எப்போயோ நான் கொடுத்துருக்கணும். அப்போது ஏதோ உன்னை ஃப்ரெண்டாக பார்த்தனால நான் அதெல்லாம் பண்ணலை. அது மட்டும் இல்லை, உன்னை லவ் பண்ணுறேன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தனால நீ பண்ணதை நான் பேசாமல் இருந்தேன். இனி ஒரு வார்த்தை வாயில் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவன் திட்டிட்டு அப்படியே திரும்பி நின்று, ஃபஸ்ட்டே ரூம் அவுட் வெளியே போ, கேட் அவுட் அப்படின்னு கத்திட்டு திரும்பி நின்றுட்டு ஸ்மோக் பண்ணிருக்கான். அவளை போகாமல் அப்படியே கணத்தில் வச்சுட்டு அப்படியே அங்கேயே அழுதுட்டு நிற்கிறா. இந்த சனியும் போய் தொலையாது அப்படிங்கிற மாதிரி ஜிமின் அங்கேருந்து நகர்ந்து போயிடறான். பட் நீங்கள் இது எதையுமே பார்க்கல. ஜிமினும் அவ்வளோ நின்றுட்டு இருந்தது உங்களுக்கு. சாரி, நீங்கள் பார்க்குறீங்க பட் கேட்கல. உங்களுக்கு வெளியில் நின்று பார்க்குறதுனால உங்களுக்கு தெரியல. ஜிமினும் அவங்க 2 பேரும் ஏதோ பேசிக்கிறது மட்டும் தெரியுது. அதுக்கப்புறம் மினி அழுகிறத பார்த்துட்டு, மினி அக்கா அழுறாங்க, ஒரு வேளை ஜிமின் மாமும் என்கிட்ட பேசின மாதிரி என்கிட்ட இப்போ ஏதாவது சொல்லியிருக்குமோ, அவையலால் இதை தாங்கிக்க முடியாமல் தான் அழுகிறாங்களோ, பாவம் அந்த அக்கா ஏன் இப்படி ஜிமின் மாம் பண்ணுறாரு அப்படின்னு யோசிச்சுட்டே நீங்கள் மெதுவாக கதவை திறந்து பார்க்க அங்கே நின்று அவள் அழுதுட்டு அப்படியே திரும்ப உங்களை பார்த்ததும் இன்னும் அவள் சீன் போட்டு அழுதுகிட்டே நிற்கிறா. நீங்கள் போய் மினி அக்கா அப்படின்னு ஷோல்டரை தொட்டதும் இவ்வளோ நேரம் உங்களை பார்த்துட்டு தான் திரும்பி நின்று குளிங்க அழுதுருப்பா. அப்படியே உங்களை ஹக் பண்ணிவிட்டு, என் வாழ்க்கையே போச்சு, நான் என்ன அவ்வளோ மோசமான பொண்ணா, ஏன் இவருக்கு என்ன பிடிக்காம போச்சு, என்னை ஏன் யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு தேம்பி அழறா. ஐயோ அழுவாதியா அக்கா அப்படின்னு நீங்கள் சமாதானப்படுத்த அவளோ இன்னும் எப்படி அழுவாமல் இருக்க சொல்கிறேன், என் வாழ்க்கையே போயிடுச்சு, இப்படி இவங்களால் மட்டும் நினச்ச நேரம் நினச்ச மாதிரி மாற முடியுது, என்னால் அப்படி முடியலையே, ஒருத்தரையே நினச்சி அப்படியே உருகிட்டு இருக்கேன், என்னால் இவரை மாதிரி நிமிஷத்துக்கு நிமிஷம் மாற முடியல, மனசை மாற்றிக்க முடியல, அது அவருக்கு புரியல, என்கிட்ட இப்படியெல்லாம் பேசி பழகி என்னை ஏமாற்றி என் லைஃபே அவர் தான் அப்படின்னு நினைக்க வச்சு எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ எப்படி எனக்கு நீ வேணாம் அப்படின்னு இவரால் இவ்வளோ ஈஸியாக என்னை தூக்கி போட முடியுது, மறந்துட்டேன் என்னை விட்டுருன்னு சொல்லி இவரால் எப்படி இப்படிலாம் பண்ண முடியுது, என்னால் முடியல, எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது, ஏன் லைஃப்பில் மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்கணும் அப்படின்னு அவ்வளோ கதறி அழுகிறா. ஐயோ மினி அக்கா இப்படியெல்லாம் அழுவாதியே, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், உங்களுக்கும் மாமாவை பிடிக்கும், அவியலுக்கும் உங்களை தான் ரொம்ப பிடிக்கும், அவிய தான் என்கிட்ட விவாகரத்து கேட்டிருக்காங்களே, நான் கொடுத்ததும் நீங்கள் கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருங்க மினி அக்கா, இப்படி அழுவாதியே, எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் வராத வரைக்கும் நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக தானே இருந்திருப்பீங்க, இப்போ நீங்கள் இப்படிலாம் அழுகிறத பார்க்க எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது, நான் வந்ததுனால தானே இவ்வளோ பிரச்சனையும், நான் தான் பாதியில் வந்தவன், நானே போயிடுறேன் மினி அக்கா, நான் வேணா மாமாக்கிட்ட இதை பற்றி பேசுகிறேம்மா, ப்ளீஸ் அழுவாதி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் அவளை சமாதானப்படுத்த அவளோ அப்படின்னு கண்ணை தச்சிட்டு, என்னடி நல்லவ மாதிரி வந்து பேசுகிறியா, நீ சொன்ன மாதிரி நீ தான் இதுக்கு எல்லாம் காரணம், நீ என்னைக்கு வந்தியோ அன்னைக்கு வந்துச்சு எங்கள் வாழ்க்கையில் சனி, நீ வந்த நேரத்தில் இருந்தாண்டி அந்த மனுஷன் இப்படி மாறிட்டார், அது முன்னாடி வரைக்கும் மினின்னு என் பின்னாடி எப்படி சுற்றிட்டு இருந்தா தெரியுமா, இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன், உனக்கே உன்னை பார்த்தா தெரியலையா, கொஞ்சமாவது நீ ஜிமின் பக்கத்தில் நிற்க ஏதாவது 1% உனக்கு தகுதி இருக்கா, பணம் இல்லை அழகு இல்லை படிப்பு ஏதாவது ஒன்று இருக்கா உன்கிட்ட, எதுலையுமே நீ அவருக்கு தகுந்தவ இல்லை, ஆனால் இந்த ஜிமினுக்கு திடீர்னு என்னான்னு தெரியல, ஊமையில் இல்லை ஊமையில் இல்லை, நீ ஏதோ வசியம் பண்ணிட்டடி, அதான் இல்லாட்டி அவர் இப்படிலாம் இருக்க மாட்டார், சமைச்சு தரேன்னு எதையும் அவருக்கு வச்சு கொடுத்துட்ட போல, அதான் அவர் திடீர்னு உன் பக்கம் இப்படி பண்ணிட்டு தெரியுறாரு, இல்லைன்னா அப்படிலாம் பேசுகிற மனுஷனே இல்லை, உனக்காக இன்றைக்கி என்னை கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு போயிருக்காருன்னா ஏதோ நீ தாண்டி வசியம் பண்ணியிருக்க, இப்போ வந்து மினி அக்கா அந்த அக்கான்னு என்கிட்ட வந்து சமாதானம் பேசுகிறியா, நீ எது எனக்காக ஜிமின்கிட்ட நீ பேச போறியா, இதை நான் நம்பணுமா, நீ ஜிமின்கிட்ட பேசினாலே ஆபத்து எனக்கு தாண்டி, உன்கிட்ட அவர் பேசினாலே அடுத்த நிமிஷம் என்னை வெறுக்கிற அளவுக்கு தாண்டி வந்து நிற்பார், இதில் இந்த அம்மா எங்களை சேர்த்து வைக்கப்போதா யாருக்கிட்ட நடிக்கிற, ஆனாலும் ஒன்றும் தெரியாத பட்டிக்காடு நான் தாண்டி உன்னை தப்பாக இடப்பட்டுட்டேன், ஆனாலும் நீ சரியான கைகாரி, எப்படி வசமாக பிடிச்சபடி நீ அப்படி இப்படின்னு அவள் வாய்க்கு வந்தமே பேச கழுகியாக வருது. ஐயோ மினி அக்கான்னு சொல்லாதடி, அக்கான்னு சொல்லி தானே இப்போ நீ அக்கா புருஷனை கையில் போட்ட மாதிரி ஏன் புருஷனை கையில் போட்டுக்க பார்க்குற, யார் புருஷனை யாருமா கையில் போட்டுக்கிறது, இந்த மினி பிள்ளைக்கிட்ட சொல்லுங்கள், அவள் புருஷனா இவ திருட பார்க்குறா,
அவ்வளோ இங்கே பாரு, நீ ஒன்றும் எனக்காக பேசணுங்கிற எந்த அவசியம் இல்லை. எனக்கு தெரியும் என் ஜிமினை எப்படி என் வழிக்கு கொண்டு வரணும்னு. எனக்காக யாரும் பேச தேவையும் இல்லை. என்னை பற்றி என்ன நினச்சிட்ருக்க? நான் செத்தாலும் சாவனே தவிர உன்கிட்ட உதவின்னு வந்து நிற்க மாட்டேன்டி. உதவி பண்ணுற முகரையை பாரு. அன்றைக்கி பெரிய இவளாட்டம் சத்தியம்லாம் பண்ணி கொடுத்த நான் போயிடுவேன், அதை பண்ணிடுவேன்னு. ஆனால் சனியை மாதிரி இன்னும் இந்த வீட்டை விட்டு தொலைய மாட்டேங்கிறியே. இங்கேயே உட்காந்துக்கிட்டு நல்லா அவரை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு என்னை அள வச்சு பார்க்குறல்ல. நான் வயிறஞ்சு சொல்கிறேன்டி, நீ நல்லாவே இருக்க மாட்ட. நீ நினச்சிக்கிட்டியா ஜிமின் உன்னோட வாழ்ந்துருவாருன்னு? வாய்ப்பே இல்லை. ஜிமினுக்கு என்ன தான் பிடிக்கும். நீ என்ன தான் வசியம் பண்ணி வச்சாலும் கொஞ்ச நாளில் அவர் என்னோட அருமை தெரிஞ்சு என்கிட்ட தான் வருவார். நீ வேணா பாரு. எனக்கு இவ போய் உதவி பண்ண போகிறாளாம். யாரும் எனக்காக எதுவும் பேச தேவையில்லை, நானே என் வாழ்க்கையை பார்த்துக்குவேன் அப்படின்ட்டு அவ்வளோ அப்படியே உங்ககிட்ட கோவமாக கத்திட்டு அப்படியே ரூம்குள்ளே போயிட்டோமான்னு கதவை அடித்து சாத்திட்டு, அப்பா ஹெவி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம், பார்க்கலாம் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு அப்படியே கோச்சிட்டு போய் ஒரு வேளை அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எழுதி கொடுக்காம போயிட்டா, ஐயோ மினி ஓவராக பொங்கிட்டியோ, கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருக்கணுமோ அப்படின்னு அவ எதாவது யோசிச்சுட்ருக்க. இங்கே நீங்களோ அவ்வளோதான் அப்படியே செலமாக நிற்கிறீங்க. அவங்க மனசுக்குள்ளேயோ அவங்க சொன்னது ஒன்றும் தப்பு இல்லையே, நீ தான் சரியான கைக்காரி. நீ எதுக்கு இந்த வேலையை பார்த்த? மாமா மனசில் வேற ஒருத்தங்க இருக்காங்க தெரிஞ்சதும் இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிட்டே இருந்திருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, இங்கே வந்திருக்கவும் கூடாது. சரி வந்தது வந்துட்ட, அவையே தான் வேற ஒருத்தி கூட இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சுல, அப்பயே கிளம்பியாச்சும் போனியா? அதுவும் இல்லை. இப்போது மாமா இப்படி சொல்லிகிட்ருக்காங்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நீ கெடுத்துட்டியா? அவைய பாவம் இல்லை அப்படின்னு ஏதோ மனசுக்குள்ளே உங்கள் மைண்டே உங்களுக்கு ரெண்டு விதமாக பேச ஒரே குழப்பமாக இருக்கு. அப்படியே நீங்கள் இல்லை இதுக்கு மேலே நீடிக்க விட மாட்டேன், இதுக்கு நானே ஒரு நல்ல முடிவு கட்டுறேன் அப்படின்னு ஏதோ ஒரு முடிவு பண்ணிட்டா இங்கேருந்து அப்படியே போயிடுறீங்க. இங்கே ஜிமின் கூட ஜேகேவோ, என்னடா உன் ஆளை அடிச்சுட்ட, அவள் வேற கதறி கதறி பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கா ஹீரா கிட்ட அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்க, டே இருக்கிற கடுப்பில் நீ வேற அவளை ஆள்லாம் சொல்லாத. என்ன மச்சான், நேற்று வரைக்கும் சனின்னு சொல்லும் போதெல்லாம் அவள் ஆள் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்த, இப்போ என்னடா புசுக்குன்னு மாறிட்ட? டே நேற்று நீ தானே மொட்டை மாடியில் வச்சு விபூதி அடித்து மண்டையில் வேப்பல் அடிச்சுலாம் எனக்கு வந்து எல்லாத்தையும் தெளிய வச்ச, மறுபடியும் ஏன்டா குழப்புற? சும்மா மச்சான் தெளிவாக தான் இருக்கான்னு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், பரவாயில்ல அடித்த வேப்பலை நல்லாவே வேலை செய்யுது. சாவ அடிச்சிடும் பார்த்துக்கோ, சும்மா இரிட்டேட் பண்ணிகிட்டு இருக்காத. என்ன மச்சான் உனக்கு கோவம்? அவளை தான் அடிச்சிட்டில, அப்புறம் என்ன? டே இப்போ என்ன மச்சான் அவன் மேலே உனக்கு இறக்கம் இருக்கா? இறக்கமும் இல்லை ஏற்றமும் இல்லை. இங்கே பாரு, நான் அவளை லவ்வே பண்ணல, அதை சொன்னால் அவள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா. அவளுக்கும் என் மேலே எதாவது லவ்வான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ரெண்டு பேருமே அவ்வளோவா ஒன்றும் பெருசாக ஒன்றா சுற்றி உனக்கு நான் எனக்கு நீ அப்படின்ட்டுலாம் சுற்றின மாதிரி ஞாபகம் கூட இல்லை. ஒன்றா இருந்தோம் ஒரே வீட்டில், அவ்வளோதான். பிஸ்னஸ் விஷயமாக பேசிக்குவோம், மற்றபடி ரொம்ப கனெக்ஷன்லாம் கிடையாது. மேபி நாங்கள் சாப்பாடு கூட ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். உனக்கு இது பிடிக்கும் எனக்கு இது பிடிக்கும்னு சொன்னது கூட கிடையாது. அந்த அளவுக்கு தான் எங்களோட ரிலேஷன்ஷிப்பே இருந்துச்சு. அதனால் எனக்கு பெருசாக தெரியல. ஓகே சரி, இப்போ சார் எதுக்கு நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்க? மறுபடியும் என்ன பிரச்சனை? வேற என்ன புதுசாலாம் பிரச்சனை இல்லை, எப்பவும் போல் உன் தொங்கச்சி தான். என் சிஸ்டர் என்னடா பண்ணா? அந்த மினியை சுற்றியா? ஓகே, இப்போ இதுக்கு ஹீராமாவை இழுக்கிற? அவளே பாவம் பச்சை மண். யார் அவளா? அவள் பச்சை மண்ணு தான். ஆனால் இப்போல்லாம் பா என்ன எகிர்றா, சுண்டலி சைஸில் இருந்துட்டு அது என்ன வாய் பேசுது. என்னடா என் தங்கச்சி என்னென்னமோ சொல்கிற பின்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட ஜிமின் நடந்தாலாம் சொல்ல, பாடுறா என் தங்கச்சி மாக்கு என்ன ஒரு அறிவு புத்திசாலித்தனம், இதெல்லாம் அவள் எப்போயோ எடுக்க வேண்டிய முடிவு இப்போ எடுத்திருக்கா. ரொம்ப கால தாமதம், ஆனாலும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் மச்சான் இருக்கா. அவளை சீக்கிரமே ஃபாஸ்ட் ஆக்கணும். அடிங்க மவனே, நானே அவள் என்னை எதுக்க மாட்டேங்கிறா, நான் சொல்கிறதெல்லாம் காதில் வாங்க மாட்டேங்கிறா, எதிர்த்து பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க. நீ என்னடானா இப்போவே அவள் ஃபாஸ்ட்டாக இல்லை ஃபாஸ்ட் பண்ணணுங்கிற. அவள் இருக்கிற ஃபாஸ்ட்டுக்கு நாளைக்கே எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு கிளம்புனாலும் கிளம்பிடுவா போல். நானே அந்த கவலையில் இருக்கேன். மச்சான் வாழ்க்கையை பார்த்தா சிரிப்பாக இருக்குடா. என் வாழ்க்கை இங்கே நாறிக்கிட்டு இருக்கு, அதை பார்த்தா உனக்கு சிரிப்பாக இருக்கும்டா. இருக்கும். அட ஆமாம் மச்சான், இவ்வளோ நாள் ஓம் பின்னாடி மாமுன்னு அவள் சுற்றிக்கிட்டு இருந்தா, நீ மினின்னு போயிட்டு இருந்த. இப்போ நீ அவளை பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்க. பட் அவளோ உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்கிறா. சொல்லக்கூடாது, உண்மையிலே சுவாரஸ்யமானதாண்ட லைஃபு. அடுத்த நொடி என்ன நடக்கும்னு தெரியாமல் ஜேர்னி பண்ணுறோம் பார்த்தியா, செம்மையாக தான் இருக்குது.
அட போடா வேணாங்கிட்டு நானே கடுப்பில் இருக்கேன். இவன் இப்போ தான் லைஃப்பை பற்றி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கான். ஹே மச்சான், நீ டென்ஷனாக இருக்க, அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? எல்லாம் நீயா தேடிக்கிட்ட வேணா கொஞ்ச நாள் அடக்கி வாசிச்சிருந்தீங்கன்னா உனக்கே அவன் மேலே ஒரு லவ் புரிஞ்சு அழகாக கொண்டு போயிருக்கலாம் உன் கல்யாண வாழ்க்கையை. பட் நீ தான் தேவையில்லாமல் தையா தக்கான்னு குதித்து இப்படி கிரிட்டிக்கல் ஆக்கி வச்சுருக்க. சாதாரண சிக்கலை இடியாப்ப சிக்கலாக்கி வச்சுட்டு இப்போ இங்கே குத்துது குடையுதுன்னா என்னடா பண்ண முடியும்? ஏதோ ஆஸ் அ அண்ணனா, ஒரு ஃப்ரெண்டாக, உனக்கு ஒரு மச்சானா என்னால் முடிஞ்சது அப்பப்போ பண்ணலாம். அதுக்காக என்னை ஃபுல் டைம் மாமா வேலை பார்க்க சொல்கிற பற்றியா? அதெல்லாம் என்னால் முடியாது மச்சான். ஏன்னா நான் அவளுக்கு அண்ணன், புரிஞ்சதோ? டே வெறுப்பேத்தாத, அவளை கரெக்ட் பண்ண ஐடியா சொல்கிறா. செருப்பாலடி அண்ணங்கிட்டே தங்கச்சை கரெக்ட் பண்ண ஐடியா கேட்குறான். ஆனால் ஒன்று மச்சான், வரலாறே பேசுகிறது ஒன்றை பற்றியாக தான் இருக்கும். ஏண்டா? ஆமாடா, வேர்ல்டு ஹிஸ்ட்ரியிலேயே பொண்டாட்டியாக கரெக்ட் பண்ண சொல்லி கேட்ட ஒரே புருஷன் நீயாக தான்டா இருப்ப. டே வடிக்காதடா. நான் இப்போ இந்த சனியை மினியை எப்படி கரெக்ட் பண்ணி கழட்டி விடுறதுன்னு தெரியாமல் என் பொண்டாட்டியை எப்படி கரெக்ட் பண்ணுறது தெரியாமல் முழிச்சிட்ருக்கேன். மச்சான் என்ன சொன்ன? இன்னொரு வாட்டி சொல்லு. என்னடா சொன்னேன்? இப்போ ஒரு ஃப்ளோவில் சொன்னியே. என்னன்னு சொல்லு. நானே கடுப்பில் இருக்க, நீ வேறு. அட மினிய சனின்னு சொன்ன மச்சான். ரொம்ப முக்கியம். மச்சான், உன் வாயிலேருந்து அந்த வார்த்தையெல்லாம் வர்றது எவ்வளோ அபூர்வம் தெரியுமா? நான் கூட உனக்கு அவ்வளோ பிடிக்கும், பிரியத்துக்கு சங்கடப்படுவேன் அப்படிலாம் நினச்சேன். பட் நீ சரியான ஆள் தான் மச்சான். ஜஸ்ட் லைக் தட்னு தூக்கி போட்ட. அப்படி இல்லைடா, அவ்வளோ ஒரு ஃப்ரெண்டாக பிடிக்கும். பட் பிடிக்கலன்னு சொன்னதுக்கப்புறம் விலகிடணும். அதை விட்டுட்டு சும்மா டார்ச்சர் பண்ணால் நான் பிடிக்கலன்னு சொன்னதும் இப்போ எப்படி ஹீரா விலகி நின்னால, எனக்காக அவள் லைஃப்பை விட்டு கொடுத்துட்டு போகிறேனால, அது காதல். இவன் என்னன்னா சும்மா நோயின்னு பின்னாடி சுதுறான். எனக்கே இப்போ உண்மையிலே இது காதலாக இல்லை டாக்ஸிக்கான்னு இருக்குது. சந்தேகமே இல்லை, இது டாக்ஸிக் தான் மச்சான். இப்போயாச்சும் உனக்கு புரிஞ்சதே. சரி அதெல்லாம் விடு. நீ எப்போ உன் ஆளை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ண போகிற? ஏன் மச்சான், உங்கள் பின்னாடி சுற்றியே என் லைஃப் போயிடும் போல இருக்கடா. உங்களுக்கு ஐடியா பண்ணி வேலை பார்த்தே கடைசியில் நான் டீலரில் இருக்கேன். என் ஆளை இன்னும் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியல. பாரு, உன்னை சேர்த்து வச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணணும்னு சபதத்தோடு வந்து தொலைஞ்சிட்டேன். நீயும் இப்போதைக்கு சேர்கிற மாதிரில, நீ சேர்கிற நேரம் என் தங்கச்சிமாவும் ஒத்துக்க மாட்டேங்குது. ஐயோ, உங்களை எப்போ சேர்த்து வச்சு நான் என் டார்லிங்கோட எப்போ டூயட் பாடுறது? அதுக்கடையில் ஒரு கேரக்டரை கொண்டு வந்தமே, அவன் கூட இன்னொருத்தையை பிடிச்சிட்டான். எதே அப்படின்னு ஜிமினி பார்க்க, ஆமாடா அந்த தயாங்க பையன்தான். அவனுமா? அவன் ஏதோ என் பொண்டாட்டியை சே ஆமாம், உன்னை வெறுப்பேற்றலான்னு தான் அவனை கூட்டிகிட்டு வந்தேன். உன் பொண்டாட்டி பின்னாடி சுற்றுவான்னு பார்த்தா அவன் உன் பொண்டாட்டியோட தங்கச்சி பின்னாடிலாம் சுற்றிக்கிட்டு இருக்கான். என்னடா சொல்கிற? இது எப்போயிலேருந்து? அதானே, நீலாம் இப்போ எங்கடா எங்களை கவனிக்கிற? நீ தான் என் நேரமாக ஹீரான்னு அவள் புராணம் பாடிட்டு இருக்கே. அப்புறம் எங்கே நாங்களாம் உன் கண்ணுக்கு தெரியும்? டே மச்சான், என்னடா சொல்கிற? ஆமாம் மச்சான், அவன் அந்த சாராவை கரெக்ட் பண்ணிவிட்டு அவளை கூட்டிகிட்டு சுற்றிட்டு இருக்கான். சாராவுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ, அதெல்லாம் அவனுக்கு தெரியும். சார் இப்போல்லாம் மருத்துவ முத்தம் கொடுத்துட்டு திரிகிறாரு. எதை? ஆமாம் மச்சான், அது ஒரு ட்ரீட்மெண்ட். என்னடா என்னை பற்றி ஏதோ பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு தயாங்க கரெக்டாக வரான். மச்சான் உன் அருமை பெருமையை தான் சொல்லிகிட்டு இருந்தேன். நீ டாக்டரான கதை தான். இவர் டாக்டரா அப்படின்னு ஜிமின் பார்க்க, ஏதாவது உளறிட்டு இருப்பான் அப்படின்னு ஜேகேவை காலை தயாங்க மிதிக்கா. டே நீ தானே மருத்துவ முத்தம் கொடுத்த, அதுவும் தோ அந்த மொக்கில் வச்சு அப்படின்னு சொல்லி டெரஸில் மூளையை காட்ட. இங்கே ஜேகேவை பிடிச்சி மொத்துன்னு தயாங்க முத்துறான். என்னடா நடக்குது அப்படின்னு ஜிமின் முழிக்க. அது ஒன்றும் இல்லை, அவன் அப்படி தான் உளறிட்டு இருப்பான். அப்புறம் என்ன ஆச்சு? உங்கள் ஒய்ஃபை நீங்கள் எப்போ கரெக்ட் பண்ண போகிறீங்க? எதை ஒய்ஃபை கரெக்ட் பண்ணுறதா? சுத்தம் சாபண்டா எனக்கு இந்த வாழ்க்கையில். ஐயோ, கட்டின புருஷன் பொண்டாட்டியை கரெக்ட் பண்ணுறது இதுவாக தான் இருக்கும். ஆடிட்டாவனா என்ன பண்ணுறது? எல்லாம் லவ்வரை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க. பட் எனக்கோ நானே சனியை தேடிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணுறது? அவன் முறுக்கிட்டு தெரியுறா. சீக்கிரம் ப்ரோ அப்படிங்கிறான். உனக்கு அவசரமா அப்படின்னு கேட்க, உனக்கு இப்போ அவசரம் இல்லைடா. நான் பல வருஷமாக வெயிட்டிங்கில் இருக்கேன்டா. உங்களை விட சின்ன பையன்தான், அதனால் சரி 2 பேரும் கல்யாணம் பண்ணதும் பண்ணலான்னு பார்த்தா கடைசி வரைக்கும் 2 பேரும் ஜவ்வாக இழுப்பீங்க தவிர கல்யாணம் பண்ண மாட்டீங்க போலடா அப்படிங்க. டே நான்லாம் இருக்கிற ஸ்பீடுக்கு கொஞ்ச நாள் விட்டால் என் குழந்தைய ஸ்கூல் போயிடும்டா. எதை? சாரா குழந்தடா? அது இல்லை, இன்னும் அந்த ரேஞ்சுக்கு போகல. பட்
எங்களுக்கும் ஆசையெல்லாம் இருக்குல்ல, எவ்வளோ நாள் தான் என் சிஸ்டருக்காக தான் நான் இருக்கேன் அப்படின்னு தயாங்க சொல்ல, அதே தான் என் சிஸ்டர் இவன்ட்ட மாட்டிகிட்டு இருக்காள். டே மவனே, உன்னால தான் எங்கள் 2 பேர் லைஃப்பும் இப்படி சிக்கலில் இருக்குது. ஒழுங்காக அவளை கரெக்ட் பண்ணுற வழியை பாரு, சும்மா எங்கள் உசிரை எடுக்காத. டே அதுக்கு தாண்டா ஐடியா கேட்டுட்ருக்கேன். ஐடியாலாம் எவ்வளோ தாண்டா அவனுக்கு கொடுக்குறது? போ, என் தங்கச்சி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாச்சு, ஒன்று சேர்ற வழியை பாரு அப்படின்னு அடித்து தாத்தாத குறையா ஜிமினை விரட்டி விட்டுறாங்க. இப்படியே அந்த நைட்டு ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே வந்துட்டு அவன் வேலைக்கு கிளம்பி வரான். நீங்கள் எழுந்திருக்கவே இல்லை, என்னாச்சு இவளுக்கு அப்படின்ட்டு பார்க்க ஜேகே, ஹீராக்கு ஏதோ உடம்பு சரியா, ஸோ நான் தான் சமைச்சிருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கோ, எனக்கும் டைம் ஆச்சு அப்படின்னு ஜேகே கிளம்பிடா. இப்போ ஜிமின் அடுத்து அப்படியே சாப்பாடு வச்சுட்டுருக்க. அங்கே மினி வந்து, சாப்பாடெல்லாம் இல்லையா, ஏன் பொண்டாட்டி எழுந்திருக்கவே இல்லையான்னு ஜிமின்கிட்ட பேசியிருக்க. ஜிமின் பதிலே பேசாமல் அப்படியே உங்கள் ரூம்குள்ளே வர. மினிக்கோ செம்ம காண்டாகுது. நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன், இவன் என்ன அந்த ரூம்குள்ளே போகிறான் அப்படின்னு பின்னாடியே வர டபார் கதவையும் அடித்து சாத்திடுறான். திமிரு இருக்குது, எல்லாத்துக்கும் வச்சுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மினி செம்மகானில் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இங்கே உள்ள ஜிமின் வந்து அப்படியே பார்க்க, நீங்களோ அதே கதவை சாத்தாமல் படுத்துட்டோமோ, ஐயோ பழக்க தோசத்தில் அப்படியே படுத்துட்டோம், வந்துட்டாரே உடம்பு சரியில்லைன்னா போயிடுவார்னு நினச்சேன் அப்படின்னு நீங்கள் கண்ணே திறக்கலை, இறுக்கி மூடிக்கிட்டு தூங்குற மாதிரியே நடிச்சிட்டு படுத்துருக்கீங்க. அவனும் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு சாப்பாடு அங்கே ஓரமாக வச்சுட்டு அப்படியே பொத்துன்னு உங்கள் மேலே விழுந்து உங்கள் கண்ணத்தோட கண்ணை வச்சு வருஷ, ஐயோ மாமு எழுந்துருங்க, என்னால் தாங்க முடியல, பாரமாக இருக்குது. என்னடி ஆச்சு, உடம்பு சரியில்லையா? ஆமாம் உடம்பு சரியில்லை. அப்போ கூட இப்படி வந்து உலகுறீங்க, உங்களுக்குலாம் மனசாச்சே இல்லையா? சரி சரி டென்ஷன் ஆகாத. என்ன மந்த்லி ப்ராப்ளமா, பீரியட்ஸா என்ன? இல்லையே, போன வாரத்தில் தானே நீ பீரியட்ஸ் ஆன அப்படின்ட்டு உங்கள் வயிற்றை கை வச்சு பார்க்க உங்களுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக, ஐயோ கையை எடுக்க மாமு, அதெல்லாம் எதுவும் இல்லை, கொஞ்சம் உடம்பு தான் சரியில்லை, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நான் கொஞ்ச நேரம் இப்படியே படுத்துருந்தா நல்லாயிரும். நீங்கள் என் மேலே எழுந்திருக்க மாமோ, என்னால் மூச்சு கூட விட முடியல, ரொம்ப பாரமாக இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கத்த. ஹே என்னடி இதுக்கு வெயிட்டாக இருக்கான் அப்படி இப்படின்னா, இதையே தாங்கலைன்னா இன்னும் எவ்வளவோ இருக்கே, அதெல்லாம் எப்படி தாங்குவேன் அப்படின்னு ஒரு மாதிரி கேட்குறான். உங்களுக்கும் அவன் கேட்கறதுலாம் ஒரு மாதிரி ஷையாக இருக்குது, பட் இருந்தாலும் அதெல்லாம் மறைச்சிட்டு, இல்லை இவர்கிட்ட வெக்கம்லாம் பட்டுட்டு இருந்தோம்னா இவர் இதே மாதிரி தான் பண்ணுவார், இவர்கிட்ட கோவப்படுறதா சரி அப்படின்ட்டு, ஐயோ எழுந்துருங்க மாமு அப்படின்னு பிடிச்சி கத்திட்டு தள்ளுறீங்க. காது கொய்யுங்குதுடி, பைத்தியம் எதுக்கு இப்படி கத்துற? சரி நான் கிளம்புறேன், இந்தா உனக்கு தான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தேன், நீ சாப்பிட்டு படுத்து ரெஸ்ட் எடு, நான் போயிடுறேன் அப்படிங்கிறான். நீங்களும் எனக்கு ஒன்றும் எதுவும் வேணாம், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு விரட்டுறதே இருக்கீங்க. அவனும், ஏய் நீ சாப்பிட்லன்னா நான் இங்கேருந்து போகவே மாட்டேன், சாப்பிடவும் மாட்டேன். ஐயோ ஏன் மாமா இப்படி பண்ணுறீங்க, சின்ன குழந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காதீங்க, என்னை கொஞ்சம் நேரம் ஓய்வெடுக்க விடுங்க, போங்க மாமு அப்படின்னு கத்துறீங்க. அவனும், சொன்னால் கேட்க மாட்டல, இப்போ நீயா எழுந்து சாப்பிடல, நானே வாயோட வாய் வச்சு ஊட்டி விடுவேன், எப்படி வசதி அப்படின்னு ஐப்ரோஸை லிஃப்ட் பண்ணி அவன் கேட்க பயந்து போய் டப்புனு எழுந்து கறக்குறீங்க. அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்ட்டு அவன் சாப்பாடு எடுத்து ஊட்ட வரான். ஒன்றும் தேவையில்ல கொடுங்க, நானே சாப்பிட்டுக்கிறேன். ரொம்ப ஓவராக தாண்டி போகிற, சரி எப்படியோ நீ சாப்பிட்டா பரவாயில்ல அப்படின்ட்டு அவனும் அப்படியே ஃபுட்டை கையில் கொடுத்துட்டு, அப்புறம் இன்றைக்கி நீ சமைக்காதனால சாப்பாடு அளவுக்குலாம் இருக்காது, சுமாராக தான் இருக்கும், ஏன்னா சமைச்சது ஜேகே. கொடுங்க, அதெல்லாம் ஜேகே அண்ணன் நல்லா தான் சமைப்பார், சமைக்கிறவங்களுக்கு தானே அந்த கஷ்டம் தெரியும் அப்படின்னு வேணுக்குன்னு ஜிமினை வெறுப்பேற்றதுக்கு நீங்கள் சொல்ல அப்படிங்க கொழுப்பு. பாவமாச்சே, சாப்பாடு நல்லாட்டி வெளியில் ஏதாவது வாங்கி கொடுக்கலான்னு பார்த்து சொன்னால் எப்படி பேசுகிறா பற்றியா, வெறுப்பேற்றுறாங்களா மேடம், பண்ணுடி பண்ணு அப்படின்ட்டு சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக அமைதியாக இருக்கான். நீங்களோ நல்லா தான் இருக்குது, இவருக்கு தான் பிடிக்காது, ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கணும், சமைச்சா தானே அதோட அருமை தெரியும், கஷ்டப்படுறவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு புலம்பிகிட்டே நீங்கள் ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நிமிர அவனும் அந்த பிளேட்டை வாங்கிட்டு போய் வச்சுட்டு வரான். மறுபடியும் உள்ளே வர, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இன்னும் ஆஃபீஸ் போகலையா அப்படின்னு கேட்குறீங்க. போகிறேன், அதுக்கு முன்னாடி வாய் ரொம்ப பேசிடுச்சு அப்படின்ட்டு கிட்ட வர, அப்படி நீங்கள் பயந்து நகர அடுத்த நிமிஷம் உங்களை இழுத்து உங்களை பயங்கரமாக கிஸ் பண்ணுறான். அப்படியே கிஸ் பண்ணிட்டு, இனி இந்த வாய் ரொம்ப பேசிச்சு, தண்டனை ரொம்ப பெருசாக இருக்கும் பத்தா அப்படின்ட்டு ரெஸ்டட் அப்படின்ட்டு போயிடுறான். நீங்கள் அப்படின்னு அழுதுட்டு அப்படியே லிப்ஸை தொட்டு பார்க்குறீங்க. இனிமேல் இந்த மாதிரி மாமக்கிட்டேருந்து என்னால் முத்தம் வாங்க முடியாது, இதுதான் கடைசி. மாமா நினச்சாலும் இனிமேல் நான் இங்கே இருக்க மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க மாமா. உங்கள் கூட வாழணும், ரொம்ப நாள் சந்தோஷமாக வாழணும், குழந்தையெல்லாம் பெற்றுக்கணும் அப்படின்னா ரொம்ப கனவுகளோடையும் ஆசையோடு தான் இருந்தேன். ஆனால்
இதெல்லாம் இப்போ நடக்காதுன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு மாமு. ஏன்னா உங்கள் மனசு மாறினாலும் இனி அக்கா பாவம் மாமு. அவிய வாழ்க்கையும் நான் யோசிக்கணும்ல. உங்கள் 2 பேர் வாழ்க்கையை நான் அழிக்க விரும்பலை. இது நாளைக்கு சாபமாக நம்ம குழந்தைய தான் பாதிக்கும் மாமு. இதுக்கு மேலே நான் இங்கே இருந்தால் நீங்களும் இப்படியே தான் எதையாவது பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இதுக்கு மேலே நான் இருக்க மாட்டேன். நான் கிளம்புறேன் மாமா அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு உங்கள் பெட்டியை எடுத்து அதில் உங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து வச்சுக்கிறீங்க. யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாது. சொன்னால் கண்டிப்பாக நம்மளை போக விட மாட்டாங்க. மாமாவுக்கு தெரியாமல் இங்கேருந்து கிளம்பிடணும் அப்படின்னு நீங்களும் எப்படி போகிறது எதில் போகிறது எதுவும் தெரில. சாரா வேறு வீட்டில் இல்லை. அதுவே உங்களுக்கு நல்ல சான்ஸாக போச்சு. யாரும் இல்லாத நேரம் மெதுவாக உங்கள் பெட்டியை எடுத்துகிட்டு யாருக்குமே தெரியாமல் அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்துடுங்க. வந்து திருத்துன்னு முழிக்கிறீங்க. என்ன பண்ணுறது? நமக்கு இங்கேருந்து பேசாமல் பஸ்ஸில் போயிடுவோம். அதுதான் நமக்கு ஒரே வழி. வேறு எதுலேயும் நமக்கு போகவும் தெரியாது அப்படின்ட்டு எங்கே பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு ஒரு கேபை பிடிச்சி அதில் ஒரு வழியாக வந்து பஸ் ஸ்டாண்டே இறங்கிடுங்க. அப்படி நின்றுட்டு திருத்துன்னு முழிச்சிட்டு எங்கே யார்கிட்ட கேட்டு போகிறது அப்படின்னு ஒரு வழியாக அவங்க ஊருக்கு போகிற பஸ்ஸை பற்றி விசாரித்து அந்த இடத்துக்கு வந்து நின்றுடுறீங்க. அப்படியே பஸ்ஸு வருமா எப்போ வரும்னு தெரியலையே. பேசாமல் மாமா கிட்டே சொல்லியிருக்கலாமோ? இல்லை மாமாவுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான். அவர் வேறு மாமாவை தான் திட்டுவார். இப்போ என்ன பண்ணுறது? ஊருக்கு போனாலும் அதானே அப்படின்னு பல யோசனை நின்றுட்டுருக்க திடீர்னு அவங்க முன்னாடி ஒரு கார் வந்து நிற்கிது. நீங்கள் அப்படியே ஏதோ ஒரு பக்கம் பேன்னு பார்த்துட்டு இருந்தவங்க கார் வந்து நிற்க அப்படியே பார்த்து காரில் உள்ளவனை பார்த்து ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுங்க. அப்படி யாரும் வந்திருப்பா கமெண்ட் சொல்லுங்க. ஓகேடா, இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குது பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.